ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவரையுமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே அதை பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்காக தான் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கு இல்லையா? அனைவருமே இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதங்கள் காலங்களை தள்ளிடுச்சு. இது வரைக்குமே அப்டேட் குடுக்கல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதனால அப்டேட் குடுக்கல? இந்த ரிசல்ட் வருமா? வராதா? அப்படின்ற மனநிலைக்கு சென்றிருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டோட ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஏற்கனவே டிசம்பர் மாதமே குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்து, இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு. நெறைய பேருக்கு இந்த வேலைய இந்த வேலையில ரிசல்ட் அப்டேட் குடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அவங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க. அதில நெறைய பணப்பட்டுப்படலாம். இது நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சா தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ற மாரியெல்லாம் நெறைய பேரு, நெறைய சந்தேகங்கள், நெறைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் வைத்திருக்காங்க. இதுல நெறைய முறைகேடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ல நெறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற மாரி குற்றச்சாட்டுகளும் வைத்திருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, எதனால பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணாம அவங்க இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வருமா? வராதா? அப்படின்ற இருந்த நிலையில பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தகவலா தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மளுக்கு மார்ச் இறுதிக்குள்ளே ரிசல்ட் குடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு இதுவரைக்குமே ரிசல்ட் அப்டேட் குடுக்கல. பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட வருமா? வராதா? அப்படின்ற மனநிலைக்கு தான் அனைவருமே தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில, கட்டாயம் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி ஆஃபீஷியலாகவே தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலா கூட இருந்திருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில நெறைய பேருக்கு நெறைய சந்தேகம்லாம் பார்த்தீங்கன்னா, இதில இருக்கு இல்லையா? இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு என்னைக்கு வரும், நாளைக்கு வரும் அப்படின்ற மாரி அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே இதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோ ப்ராசஸிங் தான் போகும் இல்லையா? இந்த வேலைய பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்ல இது பணி ஆணை வழங்குவாங்க. இருந்தாலும் இவ்வளோ டிலே பண்ணதுக்கான காரணம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப சட்டசபையில பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் தாக்கல் 2025க்கான பட்ஜெட் தாக்கல் நடைபெற்று இருக்கு. இந்த நிலையில அமைச்சர்கள் அனைவருமே நெறைய பிஸில இருக்கக்கூடிய காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாரியும் அவங்க சொல்றாங்க. நேற்று குடுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களும் பேசியிருந்தாரு. இருந்தாலுமே விரைவில் நாங்க பணியாணை குடுப்போம். ப்ராசஸிங் இறுதி கட்டமாக இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு விரைவில் வெளியிடறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே நடந்திருக்கு அப்படின்ற மாரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. விரைவில் வெளியிடுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டுடைய வேலையில நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதில இருக்கு இல்லையா? இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, எப்பதான் அப்டேட் குடுப்பாங்க? இது வருமா? வராதா? இதில யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க? எவ்வளோ மார்க் இருந்தா செலக்ட் பண்ணியிருக்காங்க? யாருக்கெல்லாம் முன்னுரிமை குடுத்துருக்காங்க? எத பேஸ் பண்ணி அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க? செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு? இதில எதன் அடிப்படையில முன்னுரிமை வழங்கியிருக்காங்க. ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் குடுக்க போறாங்க அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதில இருக்கு. இத பத்தியெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே, இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, எதனால இவ்வளோ டிலே பண்றாங்க? இத தான் நம்ம மெயினாகவே கேட்குறாங்க. ரிசல்ட் எதனால டிலே ஆகுது அப்படின்னு தான் அனைவருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பொங்கல் பண்டிகையின் காரணமாக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இல்லையா? அதிலிருந்து வெவ்வேறு இருந்த காரணத்தால தான் நம்மளுக்கு டிலே ஆயிடுச்சு. இப்ப அந்த செலக்ஷன் ப்ராசஸ் தான் இப்ப மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில தான் பார்த்தீங்கன்னா நடைபெற்று இருக்கு. இந்த எல்லாம் இப்போ செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டிலே ஆகி பார்த்தீங்கன்னா, வந்திருக்கு. இது வரைக்குமே ஒரு 80, 90% மேல தான் இது வரைக்குமே முடித்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு சில தினங்கள்ல கட்டாயம் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே இன்னைக்கு, நாளைக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாவும் அதே மாரி தான் விரைவில் ரிசல்ட் அப்டேட் குடுப்போம். எங்களுக்கு ஜியோ உத்தரவு வரல அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. இருந்தாலுமே கட்டாயமாக திங்கட்கிழமை ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஜியோ உத்தரவு பாஸ் பண்ண போறதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு. இந்த நிலையில தான் ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக பார்த்தீங்கன்னா, இப்ப டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. குடுத்துறை அமைச்சரும் அதே மாரி தான் சொல்லியிருக்காரு. விரைவில் நாங்க பணியாணை குடுத்துருவோம். இறுதி கட்டத்தில இருக்கு. விரைவில் நாங்க ரிசல்ட் குடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. கட்டாயம் இன்னைக்கா, நாளைக்கா அப்படின்ற மாரி இருக்கு. விரைவில்
மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே நம்மளுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் இந்த விற்பனையாளர் மட்டும் கிட்ட இருக்கேன். ஸோ ரிசல்ட்டு இருந்தாலுமே இந்த சென்னை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நேர்காணலே நடக்காமல் இருக்குது. விற்பனையாளருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நேர்காணல் வந்து நடக்கல. ஆல் டிக்கெட்டே விடல. சொல்லா பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து விரைவில் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அனைவருக்குமே நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பின்னர் வந்து தேதி வந்து அறிவிக்கப்படுவாங்க. சொல்லா சென்னை மக்கள் தான் பெரும் அவதிப்பட்டு வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு அவதிப்பட்டு ஸோ வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அதே மாதிரி தான். மீதி இருக்கிற மாவட்டங்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ சென்னை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்னுமே ஆல் டிக்கெட்டே விடலை. ஸோ சேல்ஸ்மேனுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேர்காணலே நடக்கலை. அதுவும் விரைவில் நடத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே டிஆர்எஃப்எஸ் மூலமாக பொறுத்தளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து ஸோ நடத்தாத மாவட்டங்களுக்கெல்லாம் விரைவில் நடத்திவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாட்கள்லாம் நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. விரைவில் நம்மளுக்கு வந்து தகுந்த ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாக போகுது. ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ரிசல்ட்டை வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஆர்பி ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாவே ஸோ உங்களுடைய மாவட்டத்துடைய 38 மாவட்டத்துடைய லிங்க்கும் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய மாவட்டம் ரிசல்ட்டு வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு விரைவில் அப்டேட் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை நாள் ரிசல்ட் கொடுக்காம அவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ஸோ தெரியும் பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தால் எங்களால் ரிசல்ட் கொடுக்க முடியல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் இது வரைக்குமே செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனைவரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வெளியிடாமல் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் யாருக்கு முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், சாண்டிகப் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கிடைத்திருக்கு. ஸோ அதே மாதிரி முதல் பட்டதாரி சான்றிதழ்கள் நீங்கள் வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதில் முன்னுரிமை வந்து கட்டாயமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சொல்ல அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். அதுவும் பெண்கள் நிறைய பேர் இதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில தேர்ச்சி பெற்றிருக்காங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேர்முக தேர்விலும் அதே மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டும் பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகளாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ரெடி ஆகிட்டாங்க. இருந்தாலுமே இதில் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அஃபீஷியலாகவே அவங்களுடைய வெப்சைட் மூலமாக தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு கொடுப்பாங்க. அதில் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த ரிசல்ட்டாக தான் வந்து பார்த்தோன்னா வெளியாக போது சில அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஸோ அனைவருக்குமே மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. சில நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாட்களில் வெளியாகும். சரி ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.